அப்படியாப்பா, உங்களுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது, உங்க ஆடுகளுக்கு எந்த பொல்லாப்புமே வராது, நீங்க தைரியமாக போங்க. பேயெல்லாம் கரிந்து விட்டதா? ஆமாசாமி, அக்கினியில விழுந்து கரிந்து செத்திறந்து விட்டார்கள். சரி சரி, போய் வாருங்க அப்படி என்றார். இத இங்க கால் வேக்காடு அரை வேக்காடு நின்று இல்லையா, ஐயா சொன்ன அந்த சொல்ல மதிக்காமலும் நம்பாமலும் இந்த ஆயிடையர்கள் எல்லாம் இதை சொன்ன உடனே அவங்க மனதுல கொஞ்சம் நஞ்சம் இருந்த சந்தேகமும் போய்விட்டது. உண்மையிலேயே ஐயா பேய்களை குரமாய மலையிலே எரித்து நீத்தி விட்டார் என்று முழு நம்பிக்கை கொண்டார்கள். இந்த மக்களுக்கு மனதை அலக்களித்துக் கொண்டிருந்தது இரண்டே விஷயங்கள் தான். ஒன்று பேய் பிசாசுகள், இன்னொன்று மந்திர தந்திர வைத்திய வாகனங்கள். மனம் ஒன்றுபடாவிட்டால், மனம் உறுதிப்படாவிட்டால் இந்த வையகத்து கலியை அழிக்க முடியாது. எனவே மனம் ஒன்றுபட வேண்டும் என்றால் மனத்திலே அலக்கழிவுகளை தந்து கொண்டிருக்கின்ற இந்த பேய் பிசாசுகளை எரிக்க வேண்டும், மாந்திர தந்திர வைத்திய வாகனங்களை ஒழிக்க வேண்டும் என்று ஐயா திருவுள்ளங்கொண்டுதான் இந்த திருவிளையாடல்களை எல்லாம் நடத்துகிறார். அதிலே ஒன்று பேய்கள் ஒளிந்தது. அடுத்தபடியாக மந்திர தந்திர வைத்திய வாகனங்களினுடைய வலிவு மாற வேண்டும். எனவே மலையரசர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரவாதிகளை எல்லாம் வரவழைத்து அதையும் ஒழிக்க வேண்டும் என்று எம்பெருமான் திட்டமிடுகின்றார். அதனால் அந்த மலையரசர்களுக்கு அங்கே நடக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை ஐயா தொடர்ந்து சொல்லி, அப்போ மந்திரத்தோர்களை எல்லாம் வரவழைத்து அந்த மந்திர தொழிலையும் ஒழிக்க வேண்டும் என்று ஐயா திருவுள்ளங்கொண்டவுடனே மலையிலே வாழ்ந்திருக்கின்ற மலையரசர்கள் அவர்களுக்கு என்று அமைக்கப்பட்ட அந்த குடிசைகளை எல்லாம் காட்டு விலங்குகள் சென்று பித்து எறிந்து அவர்களை எல்லாம் எதிர்க்க துணிந்து எந்த ஒரு மந்திரத்தை போட்டாலும் அவைகளெல்லாம் போறதில்லை. சாதாரணப்பட்ட மிருகங்களும் அவங்களை எதிர்க்கிறது. இது என்னடா, இத்தனை நாளும் இல்லாத ஒரு விந்தை அல்லவோ, நம்மளை கண்டா 8 காதம் துள்ளி ஓடும். ஆனா எந்த இடத்துல எப்பொழுது நம்மை கண்டாலும் சாதாரண எதிர்க்க சக்தியற்ற மிருகங்கள் கூட நம்மை எதிர்க்கிறதே, இது என்ன? இந்த விவரத்தை அறிய வேண்டுமே என்று எல்லா மந்திரத்தோர்களும் ஒரே இடத்திலே கூட்டி ஓமம் வளர்த்து கோடிக்கணக்கான மலர்களை அள்ளி சொரிந்து அரி அச்சரங்கள் எல்லாம் எழுதி புவன, அதாவது காரணத்தை அறிவதற்காக மந்திரத்தோர்கள் போடுகின்ற அச்சரம் சக்கரம், புவனவலி சக்கரம், அதற்கென்று பீடமைத்து அதிலே நிறுத்தி எல்லா மந்திரத்தோர்களும் சுற்றி இருந்து மந்திரம் சொல்லி பார்த்தாங்க. 1 கோடி பூச்சொரிந்து மந்திரங்களை எல்லாம் சொல்லி மொட்ட குரலிய வருத்தியாயிலும் நமக்கு நடக்கின்ற கதையினுடைய காரணத்தை அறியலாம் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனா எந்த குரலையும் வரல, குட்டிச்சாத்தனும் வரல. ஐயையோ, கற்ற கலையும் கருவும் கலைந்து விட்டதே, இது நாள் வரையிலும் நாம் படித்திருந்த வித்தையினுடைய மகத்துவம் இப்பொழுது எங்கே போனது, நம்முடைய குட்டிச்சாத்தான் கூட வரலையே, அப்படி என்று அவர்கள் அசந்து போயிருந்தார்கள், மனம் அயர்ந்து இருந்தார்கள். அதுல ஒருவன் சொல்லுவான், இப்படி இங்க இருந்து நம்மளால இனி காரணங்களை அறிய முடியாது, மலையை விட்டு கீழே இறங்கி வழித்தட பக்கமா போய் இருப்போம், அந்த பாதையா ஒரு குரத்தி வந்தால் ஆயிலும் குறுகேட்டு பார்க்கலாம் என்று எல்லோரும் குரத்தியினுடைய வரவை எதிர்பார்த்து மலைச்சரிவிலே வந்து கூடினார்கள். அப்பொழுது எம்பெருமானுடைய அருளினாலே ஒரு இளங்குரத்தியானவள் அழகான குரப்பெட்டி ஒன்று இடுக்கிக் கொண்டு கையிலே குறி சொல்லுகின்ற இந்த கோலையும் தாங்கிக் கொண்டு குறி சொல்ல வேண்டுமோ குறி சொல்ல வேண்டுமோ என்று வந்து கொண்டிருந்தாள். ஓடிச் சென்று அவளை அன்போடு ஆதரித்து, அம்மா, எங்களுக்கு பல காரணங்கள் உன்னிடத்திலே கேட்க வேண்டியது இருக்கிறது, அந்த காரியங்களுக்கெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டும். ஆனா ரொம்ப தூரம் நீ நடந்து வந்த களைப்பு, பசி, தாகம் உன் முகத்துல தெரியுது, அதனால வா, எங்க இடத்துல போய் சாப்பிட்டு பசியாரி அதுக்கு பின்னால சாவதானமாக பேசிக்கொள்ளலாம் என்று அழைத்து கொண்டு போய்
அவளுக்கு பசியாறுவதற்கு வேண்டிய உணவு வகைகளை கொடுத்து பசியாற்றி, அப்படி இருக்கிற போது அவள் சொல்லுவா, மலையரசன்மார்களே, என்னுடைய பசி விசாரம் தீர்த்தீர்கள், ஆனா உங்களுக்கு ஒரு துயரம் இருந்து கொண்டிருக்கிறது, அது தீர்வதற்கு நான் உங்களுக்கு வழி சொல்ல வேண்டாமா? சொல்லுகிறேன், கேளுங்கள். உங்களுக்கும் எங்களுக்கும் இந்த உலகம் 14 லோகத்துக்கும் நாயகமாக விளங்கக்கூடியவர் இன்று நாட்டிலே வந்திருக்கின்றார். மலையரசன்மார்களே, அவருடைய வாசம், அதாவது அவருடைய பெயர் இந்த 14 லோகமும் மணக்கிறது, வீசுகிறது, எல்லோரும் சொல்லிக் கொள்ளுகின்றார்கள். அவரிடத்தில் போனால் மட்டும்தான் உங்களுடைய துயரம் தீருவதற்கு வழி உண்டுமே தவிர வேறு எங்க போனாலும் சரிதான், உங்க சங்கடம் தீருவதற்கு வழியே கிடையாது என்றார். அந்த மலையரசன்மார்கள் மலைத்து விட்டார்கள். என்ன, எத்தனையோ வித்தைகளை படித்த நாம், நமக்கு வந்த இந்த குறையை நம்மால் அறிய முடியவில்லை. ஆனா எங்கிருந்தோ வந்த ஒரு குரத்தி, அவளிடத்திலே எங்களுக்கு இப்படி ஒரு சங்கடம் இருக்கிறது என்ற காரியத்தையே நாம சொல்லல. உங்ககிட்ட சில காரியங்கள் கேட்க வேண்டும் என்றுதான் சொன்னோமே தவிர இன்ன சம்பவம் என்று சொல்லவில்லை. சொல்லாதிருந்திடினும் சொன்னாலே நம் துயரம், எனவே அவரிடத்திலே போனால் எல்லா துயரங்களும் தீரும் என்று மனதிலே உறுதி கொண்ட மலையரசன்மார்கள் வந்த குரத்தியை அன்போடு அனுப்பிவிட்டு எல்லோருமாக திரண்டு ஐயாவிடத்தில் ஐயாவை கண்டு வணங்கி நின்ற மலையரசன்மார்களை பார்த்து எம்பெருமான் கேட்கிறார், யாரப்பா நீங்கள் எல்லாம்? ஐயா, நாங்கள் மலையிலே வாழுகின்ற மலையரசன்மார்கள், மந்திரத்தோர்கள். ஓஹோ, காணிக்காரங்களா? என்ன விஷயமா வந்தீங்க? ஐயா, நாங்கள் வாழுகின்ற இடத்திலே இப்போ சில நாட்களாக மலை மிருகங்களுடைய தொல்லை தாழ முடியல. அவைகளெல்லாம் எங்க குடியிருப்பை எல்லாம் கலைக்கிறது, வீடுகளை எல்லாம் பிச்சு எறிகின்றது. சுவாமி கிட்ட அதை சொல்லி அதுக்கு ஒரு வழி பண்ணலாம் என்று நாங்கள் வந்தோம் என்றார்கள். சரி, நல்லது. நான் சொல்லுவதையும் சற்று கவனமாக கேளுங்கள். நாட்டுக்கு உடைய நாராயணர் பாலன் வைகுண்டமாக பிறந்து பெரிய தர்மயுகத்தை ஆளுவதற்காக வேண்டி துக்கக்களை அறுத்து சுத்தமரை ஆளாக்கி பக்கக்களை இல்லாமல் பகைஞர் ஒன்றில்லாமல் ஒரு சொல்லுக்குள்ளே உகத்தை முடித்து யுகத்தை பெருக்குவதற்காக நான் இங்கே தவம் இருக்கிறேன். அந்த தவத்தின் அடையாளம், பிறந்து கொண்டிருக்கின்ற பெருமைக்கு அடையாளம் இறந்ததுதான் பேய்கள். அதோடு இந்த தந்திரமும் போக வேண்டும் என்று நினைத்தேன். அந்த தர்மத்துக்கு புறம்பாக இந்த நாட்டிலே மக்களை அலக்களித்துக் கொண்டிருக்கின்ற பேய்களையும் மந்திர தந்திரங்களையும் ஒழிக்க வேண்டும் என்று எண்ணினேன். முதலாவது பேய்களை எல்லாம் ஒழித்தேன். அடுத்தபடியாக தந்திரமும் போக வேண்டும் என்று எண்ணினேன். பெரிய தெய்வம் உங்களை என் முன்னால கொண்டு விட்டிருக்கிறது. வைகுண்டராஜர் எண்ணியவுடனே நாராயணமூர்த்தி மிருகங்களை அங்க ஏவிவிட்டார். எனவே இந்த மந்திரத்தோர்களால் அந்த மிருகங்களை கட்டுப்படுத்த முடியல, அதற்குரிய காரணத்தையும் அறிய முடியல. அடுத்தபடியாக பார்வதி அன்னையே அங்கே குரத்தியாக அனுப்பி வைத்தார். அவள் மூலமாக இந்த மலையரசன்மார்கள் இங்க வந்திருக்கிறாங்க. வேற எந்த விதத்தாலும் அவங்களை வருத்துவதற்கு வழி இல்லை. அப்படி வந்தவர்களை இனி நாம சாதாரணமாக விட்டுவிடக் கூடாது என்று இத்தனையும் சொன்ன எம்பெருமான், சரி உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, இந்த தொல்லைகளிலே இருந்து எங்களுக்கு விமோசனம் வேணும். அப்படியா? அப்படி என்றால் நான் சொல்லுவது போல நீங்கள் நடந்து கொள்வீர்களா? தாராளமாக நடந்து கொள்ளுகிறோம். அப்படியானால் இதுவரையில் நீங்கள் செய்து வந்த மந்திர தொழிலை எந்த கரு மூலமாக, ஏடு மூலமாக செய்து வந்தீர்களோ அந்த ஏட்டை என்னிடத்திலே தந்துடுங்க, அது போதும் அப்படி என்று. ஓஹோ. உடனே அந்த மலையரசன்மார்கள் இங்கிருந்து அங்கு போனா மலை மிருகம் நம்ம அங்க வாழ விடாது, இவரு நம்மள விட்டபாடும் இல்லை, எப்படியாயிலும் இனி கொடுத்துறதுதான் நல்லது, அது அல்லாமல் வேறு வழியும் இல்லை. ஆனா நம்ம பிழைப்பு அம்போடி போச்சுதே, அதுக்கு என்ன செய்கிறது?
எப்படியும் ஒரு வழி அவர் சொல்ல வேண்டும். நாமளும் அவர் இடத்துல இருந்து நம்ம இடத்துல போய் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்றால் இதை தவிர வேறு மார்க்கம் இல்லை என்று உணர்ந்து கொண்டு ஐயாட்ட வந்து சொல்லுவாங்க, ஐயா நாங்க ஏடு கொண்டு வரவில்லை, கரு கொண்டு வரவில்லை, வீட்டில் இருக்கிறது அதுவரையிலும் போய் எடுத்துட்டு வர்றோமே அப்படி என்றார்கள். ஐயா நினைத்தார், இவங்க நாடு வாழணும் மக்கள் வாழணும் என்று எண்ணி வாழுகிறவங்க அல்ல, யாரு வாழ்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி நம்ம வாழணும்னு வாழுகிறவங்க. அதனால இங்கிருந்து அங்க போய் இருந்து கொண்டு வைகுண்ட சாமியா அவரு வந்தா நீ பாத்துக்கிடலாம், நாம ஏன் அங்க போனோம், என்ன அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கிடுவோம், நாம தான் இவர்களை தேடி போனோம். நமக்கு செய்த ஆதரவுகள் இதுக்கு முன்னால, அதாவது மிருகங்களை ஏவி விட்டது, குரத்தியாக பார்வதி வந்தது, இதெல்லாம் பிரயோஜனம் இல்லாம போகுது, கை கேட்டியது வாய்க்கேட்டாம போயிடுமே அப்படி என்று எண்ணி எம்பெருமான் சொல்லுவார், மலையரசன்மார்களே நீங்கள் ஏடு கொண்டு வர வேண்டாம், கரு கொண்டு வர வேண்டாம். அப்படியான என் கைக்குள்ளாக ஒரு சூட்சம் இருக்கிறது, அப்படி நீங்கள் நடந்து கொண்டால் போதும். சரி, என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கற்றிருக்கின்ற மந்திர தந்திர மாமுனிவன் சாத்திரங்கள், உபாந்திர வாகடங்கள், உபாய சமூலம், மாயக்கரு, மாரண வித்தை, உபாயக்கரு, உயர்ந்த கருமோடிகள், சம்பன உச்சாடனம், சல்லியம், பேதனம், வம்பு செய்யும் மாஞாலம், மந்திரம் முதலாக அட்டகர்மம் 8 அடக்கிய வித்தையை இனி நாங்கள் செய்வதாக இல்லை, அப்படி என்று என் முன்னாலே ஆணையிட்டு சத்தியம் செய்து விடுங்கள். அப்படியானால் உங்களுக்கு இப்பொழுது ஏற்பட்ட தொல்லை இனிமேல் இருக்காது அப்படி என்று எம்பெருமான் சொன்னார். மலையரசன்மார்கள் ஒருவரை பார்த்து, இதை தவிர நமக்கு வேறு வழியும் இல்லை, நாம அல்லாவிட்டா மலையில குடியிருக்க முடியாது, அவரிடத்துல சத்தியம் பண்ணிடுவோம்னு சொல்லி, ஐயா மந்திரம் முதலாக அட்டகர்மம் 8 அடக்கிய தொழிலை நாங்கள் இனி செய்ய மாட்டோம், ஐயானை ஐயானை, இது ஐயா பேர்ல முக்காலு சத்தியம் அப்படி என்று அவர் முன்னாலே கைவிரித்து பலகையிலே ஓருடக்காக அடக்கி சத்தியம் செய்துவிட்டு சொல்லுவார்கள், எம்பரனே இதனாலும் எங்களுக்கு பிழைப்பு இந்த வித்தை தான், இதை வச்சுதான் நாங்க இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இனி அதை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டீங்க, நாங்களும் செய்ய மாட்டோம் என்று சத்தியம் பண்ணிவிட்டோம், ஆனா எங்களுக்கு பிழைப்புக்கு வழி, சரி உங்களுக்கு பிழைப்புக்கு என்ன வழி வேணும்? ஐயா நாங்கள் வாழுகின்ற இடத்திலே மலையிலே பயிரிட்டு அதனால் எங்களுக்கு வாழ்வு அமைய வேண்டும், ஆனால் மலை மிருகத்தினுடைய தொல்லை இருக்கக்கூடாது, பயிர்கள் எல்லாம் அழிச்சிடக்கூடாது, இனி நாங்க இந்த பயிரிடுவதற்காக அங்கு வேலை செய்கிற போது உழைக்கிற போது எங்கள் உடம்பில நோவு நொம்பலங்கள் ஏற்படக்கூடாது, அப்படியே ஆகட்டும் மலையரசன்மார்களே, ஆனால் என் முன்னாலே நீங்கள் ஆணையிட்டு வைத்து விட்டீர்கள், எனவே அந்த வித்தை பிழைப்புகளை எல்லாம் நான் ஜெயித்து விட்டேன், அதை நீங்கள் திருப்பி செய்தது உண்டு, ஆனால் நரகமது பிடித்து நாள் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கொன்னு அந்த துரோகத்தின் காரணமாக தீ நரகத்தில போய் விழுவீர்கள், எனவே ஜாக்கிரதையாக இருங்கள், இனி அந்த தொழிலை நீங்கள் செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். அவர்களும் சரி என்று ஐயாவிடத்திலே உத்தரவு பெற்று அவர்கள் இடத்துக்கு திரும்புகின்றார்கள். ஊர் போய், அதாவது அவங்களுடைய வீடு எங்க இருக்கிறதோ அங்கு போய் சேர்கிறது வரையிலும் பசிதாக வந்த போது பிச்சை எடுத்து குடித்து சென்றார்கள் என்று ஐயா சொல்லுகின்றார். ஏன்னா மந்திரத்தால எவ்வளவு உருட்டு புரட்டுகள் எல்லாம் செய்தவங்க அந்த தொழிலை செய்யக்கூடாது என்ற ஒரு சத்திய உணர்வு இருந்த காரணத்தினால பசி வந்த போது பிச்சை எடுத்து குடித்து சென்றார்கள். இப்படியாக பேய் பிசாசுகளை எரித்ததும் மந்திர தந்திர வைத்திய வாகனங்களுடைய வலிமை மாற்றியதும் உண்மைதான் என்று கணக்கிலே எழுதி கொண்டார்கள். இப்படி நாட்டுக்குடைய நாராயணர் வாலன் வைகுண்டம் பிறந்து சீராக தட்சணத்திலே வந்து 5 வருட தவத்துக்குள்ளாக நாட்டு மக்களுக்கு மண்ணும் தண்ணீரும் மருந்தாக கொடுத்து சகலவிதமான பிணிகளை நோய்களை அகற்றி வைத்தார். அறமில்லாத பாவிகளுக்கு அறத்தை வளர்க்க வழி சொன்னார். இன்னும் மக்கள் மனதை அலக்களித்துக் கொண்டிருக்கின்ற பேய் பசாசு கூலி பொய்யோகம் கலி நீசம் மாயை கபடு கள்ளம்
மனக்கருப்பு, யுகத்தீர்ப்பு, பொய், மிரட்டு, வஞ்சகம், பிழை, பொல்லாப்பு இவைகளோடு இன்னும் மாந்திரம், கழிவு, சூனு, மாரணம், கரு, கோள், வாந்திரமான தீதுகள், கேடுகள், ஊறிவிட்ட பொய், பொல்லாங்குகள் இவைகளை தாங்கி நின்ற பாசம், இது முதலான வினைகளை எல்லாம் அறுத்து எம்பெருமான் மன சாந்தியை ஏற்படுத்தி தர்மத்தை வளர்க்கலுற்றார். நாராயணரும் நாமமணி வைகுண்டராய் செல்ல திருவுளமாய் உலகத்துக்கெல்லாம் உறுதியுமாய் மனித அவதாரம் எடுத்து வைகுண்டம் என்ற நாமம் தழைக்க தெச்சனத்திலே வந்து தவம் இருக்கின்றார். எதற்காக? குண்டனி, பே, பொய், குரளி, கரு, வைத்தியம் இப்படிப்பட்ட ஆகாதவைகளை எல்லாம் அழித்து வாகாக மக்கள் எல்லாம் தர்மத்தோடு வாழுவதற்காக, இப்படி உலகம் அறியும்படியாக எம்பெருமான் தர்மம் நடத்தி மக்களுக்கு திருவாய் மலர்ந்து அருள்வாக்கு சொல்லுகின்றார். மக்களே, நீங்கள் இனி எதற்கும் யாருக்கும் பயப்பட வேண்டாம். இன்று முதல் எல்லோரும் ஏகாபரா தஞ்சம் என்று ஒன்றுபோல் எல்லோரும் ஒரு புத்தியாக இருங்கள். காணிக்கை இட வேண்டாம், காவடி தூக்க வேண்டாம். வீணுக்கு தேடுகின்ற முதலை, இந்த உடலுக்காக, இந்த உடம்புக்காக நாம் உழைக்கின்றோம். அந்த செல்வத்தை எல்லாம் விருதாவிலே நீங்கள் களைய வேண்டாம். அவனவன் தேடு முதல் இனி அவனவன் வைத்து ஆண்டிடலாம். வேறு யாருக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. வைகுண்டருக்கே பதறி வாழுவது அல்லாமல் பொய் கொண்ட மற்றோருக்கு புத்தி அயர்ந்து அஞ்ச வேண்டாம் மக்களே என்று மனித தர்மத்தையும், இதுபோல மிருகங்கள், பறவைகள், ஊர்வனங்கள், நீரில் வாழுகின்றவைகள், தாவர சங்கமங்கள், கல்கரடு முதலானவைகளுக்கும் ஐயா சட்டம் உரைக்கின்றார் தனித்தனியாக. ஏனென்றால் ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு என்ற வித்தியாசங்கள் இருக்கிற காரணத்தினாலே அதற்கு தக்கவாறு நீங்கள் இன்ன இன்ன நியதியோடு நியாயத்தோடு வாழுங்கள் என்று தர்மத்தை போதித்தார். எய்யாமல் நாதன் எவ்வோரும் தான் அறிய இந்த உபதேசத்தை அருளுகின்றார். கூட்டுக்கு ஏற்ற குரு உபதேசம் என்று ஐயா சொல்லுகிறார். யாருக்கு எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும். அதாவது 1ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 10வது வகுப்பு, அதுக்கு மேலுள்ள பெரிய படிப்புகள், இப்படி ஒவ்வொரு தராதரம் அறிந்து அந்த ஆசிரியர்கள் அந்த பிள்ளைகளுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுப்பது போல ஐயாவும் இந்த ஏழை எளிய மக்களுக்கு அன்பான உபதேசங்களை இத்தனை வகையாக அருளிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்நீதமாகிய கலித்தன்மையால் நாட்டிலே மக்கள் எல்லாம் கூனி குறுகி வாடி இருந்தார்கள். அந்த வாட்டத்தை தவிர்ப்பதற்காக வேண்டி கன்னிகள் மதலையான கற்பக குலத்திலே மானுட வடிவிலே பிறந்து வளர்ந்தார். 1008ஆம் ஆண்டு செந்தூர் கடலுக்குள்ளாக சென்று வைகுண்டம் என்ற பதம் பெற்று தெச்சனாகுரு நாட்டிலே வந்தார். பதி தாமரையூர் என்று சொல்லக்கூடிய சுவாமிதோப்பு என்னும் இடத்திலே வந்து பள்ளி கொண்டு இந்த கருத்தை எல்லாம் மக்களுக்கு அருள் உரையாக வழங்குகின்றார். இன்று முதல் எல்லோரும் ஏகாபரா தஞ்சம் என்று ஒன்று போல் எல்லோரும் ஒரு புத்தியாக இருந்தால் மக்களே, உங்களுக்கு பொய்யில்லை, பிசாசு இல்லை, பில்லியின் வினைகள் இல்லை, நொய்யில்லை, நோவுமில்லை, நொன்பல துன்பங்கள் இல்லை, தொய்யில்லை, இறைகள் இல்லை, சுருட்டு மாஞாரம் இல்லை, மை போன்ற வித்தைகளால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள்,
ஒரு நினைவாக வாழுங்கள் என்று விதித்தார். இதை கருத்தாய் அருள் உரைத்தார், அறம் உரைத்தாரே. இதை நாட்டில் உள்ள மன்னோர்கள் கண்டும் கேட்டும் இது புதுமையாக இருக்கிறதே, இப்படித்தான் நாம் வாழ்ந்தால் என்ன என்று துணிந்து வாழ்ந்தவர்கள் புத்தியில் அறிந்து மன்னோர் புதுமை என்று அன்பாய்க் கொண்டு முத்தியில் அவரை கண்டு முயன்றவர் பேறு பெற்றார்கள். ஆனால் பக்தி இல்லாதாரெல்லாம், இதிலே நம்பிக்கை இல்லாமல் இது சாதாரணம், இது பாழான விஷயம் அப்படி என்று சொல்லி போனார்கள். இப்படி இவருடைய மொழியில் ஏற்பட்ட தர்மத்தை கண்டு மக்களெல்லாம் ஒருவனே தஞ்சம் என்று வந்து வணங்கி வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடிக்கு சீரான திருவடி வேறு எங்குமில்லை என்று சொல்லி மகிழ்ந்தார்கள். இப்படி எல்லா ஜாதி மக்களும் ஆங்காங்கிருந்து திரள் திரளாக வந்து ஐயாவை கண்டு வணங்கி அருள் பெற்று உயிர்ந்திருந்த காலத்தில்தான் இனி எம்பெருமானுக்கு ராஜ சோதனை ஆரம்பமாகிறது. அன்று அனந்தபுரத்தை ஆண்டிருந்த மன்னர் சுவாதி திருநாள், சிறந்த பக்தர், நேர்மை ஒழுங்குடையவர். அவர் நாடு நகர் சோதிப்பதற்காக வேண்டி சுசீந்திரம் என்னும் இடத்திலே தானுமாலயமூர்த்தி ஆலயத்திலே வந்து சபை கூட்டுகின்றார். மந்திரிமார்களை எல்லாம் அழைத்து கேட்பார். மந்திரிமார்களே, இந்த பகுதியிலே நமக்கு யாராயிலும் எதிரிகள் உண்டுமா? முதலாவது வாசகத்தை அறிவோம். நாடும் குரோணி நாதவழியாய் பிறந்த, அதாவது குரோணியினுடைய கொடிப்பிதிர், 7வது பிறவி, இந்த கலி பிறவி. அப்படி இந்த நாட்டை ஆண்டிருந்த மன்னன் அனந்தபுரத்தை விட்டு சுசீந்திரத்திலே வந்து நாடு நகர் சோதிக்கின்றான். 4 வகையான படைகளோடும் மந்திரிமார்களோடும் பிரதானப்பட்ட சில பிரபுக்களோடும் உயர்ந்த ஜாதி என்று சொல்லிக் கொண்ட நம் பக்கத்திலே உள்ள ஒரு சிலரோடும் அந்த சபையை கூட்டுகின்றான். சொல்லுவான், மந்திரிமார்களே, நம்முடைய முன்னோர்கள் காலத்திலே வழி வழியாக இந்த நாடு நமக்கே சொந்தமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது வெள்ளை நசுராணி என்று சொல்லக்கூடியவன் இந்த நாட்டை வந்து பிடித்துக் கொண்டான். ஆனால் நாடுதான் அவனுக்கு சொந்தமே தவிர ஆளுகின்ற பதவி நமக்குத்தான் இருக்கிறது. இந்த பதவியையும் தட்டி பறிப்பதற்கு இந்த பகுதியிலே நமக்கு எதிராக யாராயிலும் உண்டுமா என்று கேட்டார். ஐயா இந்த இடத்திலே வந்து தவம் வளர்த்து மக்களை எல்லாம், எல்லா இன மக்களையும் ஒரு தளத்திலே கூட்டிவிட்ட நிலையிலே அதை கண்டு பொறாமை கொண்டவர்கள் ஐயாவை ஒழித்துவிட நினைத்தார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. எனவே இந்த மன்னனிடத்தில் ஆயிலும் பிடித்துக் கொடுத்து விட வேண்டும் என்று அந்த மந்திரிகள் சொல்லுவார்கள். மன்னவா, நம்மை எதிர்க்கின்ற தகுதியிலே இந்த பகுதியில் யாரும் கிடையாது. ஆனால் இப்பொழுது ஒரு சொல் கேட்கிறது ராஜாவே. குமுக்காய் இனம் பெருத்த, நமக்கு இறை இருத்துக் கொண்டிருக்கின்ற சாணார் குலத்திலே சுவாமி என்று ஒருவர் வந்திருக்கின்றார். நான் தான் இந்த உலகையெல்லாம் ஒரு குடையின் கீழ் ஆளுவேன் என்று சொல்லுகிறார். மெய்கொண்ட பூமியெல்லாம் வேறொருவர் ஆளாமல் நான் தான் முடிசூடி ஆளுவேன். அப்படியும் இனி ஆகாத்த பொல்லாத பேரையெல்லாம் அழித்து போடுவேன் என்றும் சொல்லுகின்றான். அருகிருக்கும் சாணாருக்கு அதிக விதி தோணுகிறதா? 18 ஜாதி மக்களையும் தன் முன்னாலே ஒரு தளத்திலே கூட்டிவிட்டான். அதற்கு அவன் செய்வது மண்ணும் தண்ணீரும் மருந்தாக கொடுப்பதுதான். அவன் போகிற போக்கை பார்த்தால் அவன்தான் நமக்கு சத்துரு, எதிரி, அப்படி என்று எடுத்துரைத்தான். இதை கேட்டவுடனே மன்னனுக்கு ஒரு அதிர்ச்சி தான். என்ன, திரளான மக்கள் அவனுக்கு, அவனுடையவர்கள், அவனை ஆளாக்குகிறவர்கள் என்று கூடிவிட்டார்கள் என்ற சொல்லை கேட்டவுடனே நமக்கு எதிரிதானோ?
மந்திரியே, இந்த வளமையை கேட்கிற போது சற்று அதிசயமாகத்தான் இருக்கிறது. நான் தான் கடவுள் என்றும் திருமுடி சூடி ஆளுவேன் என்றும் சொல்லுகிறான் என்றால் அதை நாம் சற்று ஆராய வேண்டும். எனவே ஒரு நல்ல சோதிடனை வரவழைத்து அவனிடத்திலே விசாரிக்க வேண்டும் என்று மன்னன் உத்தரவிட ஒரு சோதிடன் அழைக்கப்படுகிறார். சோதிடனே, கடவுள் இந்த உலகத்திலே வருவதற்கு இப்பொழுது ஏதாயிலும் சாத்தியக்கூறுகள் உண்டுமா? அந்த சோதிடன் சொல்லுகின்றான், தர்மமுடி வேந்தே, சாற்ற கேளுங்கள். கர்ம கலி தோஷம் கமண்டலம் ஈரேழும் சுற்றி பறந்த காரணத்தினாலே கர்த்தன் ஹரிகிருஷ்ணரே கடிய கோபம் கொண்டு இந்த பூமியிலே வந்து பிறப்பார். அவர்தான் இந்த தோஷத்தை எல்லாம் அகற்றுவார். தர்மத்தாலே இந்த கலியளித்து இந்த உலகை நல்பூமி ஆக்கி நாடெங்கும் ஓர்குடைக்குள் சொல் ஒன்றுக்குள்ளாக வைத்து ஆளுவார். அப்படி சுவாமி மகாவிஷ்ணுவும் மனுவாய் பிறந்து வைகுண்டம் என்று சொல்லி தனுவை அடக்கி தவம் இருப்பார். அவர்தான் இந்த தோஷத்தை எல்லாம் அகற்றுவார். தர்மத்தாலே இந்த கலியளித்து இந்த உலகை நல்பூமி ஆக்கி நாடெங்கும் ஓர்குடைக்குள் சொல் ஒன்றுக்குள்ளாக வைத்து ஆளுவார். அப்படி சுவாமி மகாவிஷ்ணுவும் மனுவாய் பிறந்து வைகுண்டம் என்று சொல்லி தனுவை அடக்கி தவம் இருப்பார். நல்லோரை எல்லாம் நாடி மிக எடுத்து வல்லோராய் சாகாமல் வாழ்வும் வரமும் கொடுப்பார். ஆள வருவார். அப்படி மகாவிஷ்ணு வருவதற்கு இது தருணம்தான் என்று எடுத்துரைத்தார். இந்த குறியை கேட்டவுடனே மன்னன் மேலும் அதிர்ச்சியிட்டான். திரும்பவும் கேட்கின்றான், சொல்ல கேள் சோதரியே, நீ சொன்னதெல்லாம் சரிதான். அவர் வந்து பிறப்பதற்கு இன்ன ஜாதி இன்ன இனம் என்று சொல்வதற்கு குறி உண்டுமா? அப்படி என்று கேட்டார். அந்த சோதிரிசி, நாம உண்மையைத்தான் சொல்லுகிறோம், ஆனா மன்னனுக்கு அது பிடிக்கல. பெரிய இடத்துல நமக்கு தகராறு கொள்ளக்கூடாது. எனவே மெதுவாக இந்த விவரத்தை சொல்லி இந்த இடத்தை விட்டு அகன்று விட வேண்டும் என்ற அந்த சோதிரிசி, மன்னவா, தாங்கள் கேட்ட கேள்வி என் மனதை தியக்குகிறது. கலி அளிப்பதற்காக நாராயணர் இந்த உலகத்திலே வருவதாக இருந்தால் தர்மமே ஆயுதமாக கொண்டு வருவார். தர்மம் கொண்டு சுவாமி காரணியில் வாரதினால் அப்படி அவர் வந்து பிறக்கின்ற குலம் பொறுமை குலமாக இருக்கும். ஆனால் பெரிய வழியாக இருக்கும். என்னை விட்டு விடுங்கள் மன்னவா என்று சோதிரிசி விடை வாங்கி கொண்டார். மன்னனுக்கு கோபம், நெஞ்ச கனல், கர்ச்சித்து என்று சொல்லுகிறார், கதறின் என்று சொல்லுகிறார். யாரங்க இந்த சோதிரிசி சொன்ன குறி என் மனதை ரொம்பவும் பாதித்து விட்டது. மந்திரிமார்களே, கடவுள் வந்து இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்றால் போற்றி, நம்பூரி, பிராமண, சூத்திர குலங்கள் இருக்க பிறர் தீண்டால் சான்குலத்திலே வருவாரா? பம்மாத்தா இருக்கிறது பராக்கிரம மந்திரியே. சற்று நேரத்திலே அந்த சுவாமி என்ற சாணானை கட்டி இழுத்து என் முன்னாலே கொண்டு விட வேண்டும். அப்படி என்று மன்னன் உத்தரவிட்டார். அப்பொழுது அந்த சபையிலே பூவண்டர் என்ற ஒரு ஆயுடையர் இருக்கிறார். அந்த மன்னனுக்கு ரொம்ப வேண்டியவர். அந்த மன்னனுக்கு குடை பிடிக்கிறவர் என்று கூட சொல்லுவார்கள். அவருக்கு பக்கத்து ஊர். அவரும் அந்த சபையிலே இருக்கிறார். முதலாவது ஐயாவை கண்டு அவருடைய பெருமையை கண்டு பொறுக்க முடியாமல் பக்தர்களை எல்லாம் அடித்து விரட்டியவரும் அவர்தான். கடைசியாக அவருக்கு வந்த ஒரு துயரம், சங்கடம் தீர்வதற்காக அவரே ஐயாவை நாடி வந்தார். வந்தபோது பகவானை கண்டவுடனே அவருடைய மனம் மாறியது. அன்று நம்மள் குலத்திலே வந்த அந்த கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் தான் இங்கே இன்று வைகுண்டமாக வந்திருக்கிறார் என்ற முழு உண்மையை புரிந்து கொண்டார். அன்றிலிருந்து ஐயாவுடைய பக்தன் ஒரு தாசன். ஆனால் மன்னனுக்கும் வேண்டியவர் தான். ஐயா தான் அடிக்கடி சொல்லுவாரே,
நிலை அழியாதிருங்கோ, நீதியாய் நின்றிடுங்கோ. மன்னன் மன்னனுடைய நிலையிலே செயல்பட வேண்டும், தெய்வம் தெய்வத்தினுடைய நிலையிலே செயல்பட வேண்டும். ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்தோ பொறாமை கொண்டோ செயல்பட்டால் தர்மம் அழிந்து போகும். எனவே எம்பெருமான் நடத்துவது பிராமணிய தர்மம், இந்த மன்னன் நடத்துவது சத்திரிய தர்மம். எனவே அந்த உண்மையை இந்த மன்னனுக்கு நாம் கொஞ்சம் புரிய வைக்கலாம் என்று சொல்லி அந்த மன்னனின் முன்னாலே வணங்கி நின்று அந்த பூவண்டர் சொல்லுகின்றார். மன்னவரை வணங்கி நின்று பூவண்டர் சொல்லுகின்றார், மன்னவா, இந்த சிறியவன் சொல்லுகின்ற அதை ஒரு புத்தியாக எடுத்து, தயவு செய்து நான் சொல்லுவதை புத்தியாக கொண்டு மனதிலே வைத்து நாம் நம்முடைய நாட்டுக்கு திரும்புவதுதான் நல்லது. மனிதனாக இறைவன் வருவானா, அதுவும் இந்த குலத்திலே வருவானா என்று தாங்கள் எடுத்துரைத்தீர்கள். மாயனோ உபாயத்தாலே மனுவது போலே ஆகி ஆயர்னர் குலத்திலே தோன்றி கிருஷ்ணனாக வாழ்ந்திருந்த வரலாறு தங்களுக்கு தெரியாதா? அவனுடைய மாயத்தை அறியாமல் அங்கு போய் மாள வேண்டாம். நியாயமாக சொல்லுகின்றேன், நம்முடைய அரசுக்கு செல்லுவோம். எளிமையாம் குலங்கள் என்று எண்ணுற மனுவே அல்ல. இந்த மனிதன் தான் உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்று பேதப்படுத்துகிறவன். ஆனால் அங்கு வந்திருக்கிறது மனிதன் அல்ல, இறைவன். அவர் உயர்வு தாழ்வு என்று பார்த்து அதனால் சிறுமைப்படுத்த மாட்டார். இந்த கலியுகம் அழிவதற்கு காலம் வந்துவிட்டது. எனவே கலியளித்து தர்ம நாட்டை தோற்றுவிக்க திட்டமாக அவர் வருவார். அப்படித்தான் வந்திருக்கின்றார். எனவே அந்த வழி நமக்கு பொருந்தாது, நாம் சொந்த இடம் திரும்புவோம். அப்படி என்று அந்த பூவண்டர் எடுத்துரைத்து இன்னும் சில உதாரணங்களையும் சொல்லி, அப்போ அந்த பூவண்டர் மேலும் சொல்லுவா, மன்னவா, தசரதனுக்கு பிள்ளையாக ஸ்ரீராமனாக தோன்றி இன்னும் சகோதரர்களோடு கூடி பிறந்த பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஸ்ரீராமனாக வாழ்ந்திருந்து அப்படி அவதரித்த அந்த ராமபிரானை தென்னிலங்கை ராவணன் சாதாரண ஒரு நரன் என்று இழப்பமிட்டான். அப்படி இழப்பமிட்ட அந்த ராவணனுடைய சிரசுகளை எல்லாம் அறுத்தறிந்த செய்தி தங்களுக்கு தெரியாத? தெய்வதியாளுக்கும் வசுதேவனுக்கும் ஒரு பிள்ளையாக ஸ்ரீ கிருஷ்ணனாக தோன்றி நெய்யிடை வழியிலே நெருட்டிடுமா ஞானங்கள் எல்லாம் செய்து சாதாரண ஆயர் குலத்து சிறுவன் தானே என்று எண்ணி போருக்கு அழைத்த கஞ்சனுடைய குடலை பிடுங்கி எறிந்து அவனை கொண்ட செய்தி தங்களுக்கு தெரியாதா? ஐவருக்கும் தூதனாகி அங்குமிங்கும் ஓடிச் சென்று மைகுழல் சிலர்களை மனங்களும் புரிந்து குடும்பமாக அண்ணன் தம்பி மாமன் இப்படி குடும்பமாக வாழ்ந்திருந்து ஸ்ரீகிருஷ்ணன் என்று பெருமை காட்டி நின்ற அந்த கண்ணனை சாதாரண நம்ம குலத்திலே ஒருவன் தானே, நம்மை போல் அவனும் ஒரு மானிடன் தானே என்று எண்ணிவிட்ட துரியோதனாதிகளை எல்லாம் அறுத்த செய்தி தங்களுக்கு தெரியாத? இப்படி 1-2 யுகங்களில் அல்ல மன்னவா, கழிந்த 6 யுகங்களாக அழிந்திடாத வரங்களை பெற்று வையகத்திலே வந்து திருவிளையாடல்கள் புரிந்த அந்த இறைவன்தான், அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் இங்கே வைகுண்டமாக வந்திருக்கின்றார். ஷானார் குலத்திலே கடவுள் எப்படி வருவார் என்று சொன்னீர்களே, அவர் இல்லாத அவர் வராத குலம் எங்கு இருக்கிறது மன்னவா? ஆணாக பெண்ணாக தோழனாக தூணாக மற்றும் குயவர் குலம் குறவர் குலம் மசவனர் குலம் மாடனர் குலம் விசுவனர் குலம் வேடனர் குலம் என்று இந்த உலகத்திலே எத்தனை இனங்கள் இருக்கிறதோ அந்த இனத்திலெல்லாம் அவர் வந்திருக்கின்றார். இனத்துக்கு இனங்கள் இருப்பேனான் சுவாமி என்று மனதில் வேறு ஆரோ என்று வையாதே என் மகனே என்று ஐயா உபதேசம் சொல்லுகிறாரே. இந்த கருத்தை எல்லாம் அந்த மன்னனுக்கு பூவண்டர் எடுத்துரைத்தார். இவ்விடம் தானாய் மேவி இருப்பவருக்கு எந்த சாதி என்று இருக்கிறது மன்னவா?
அது ஆகும் இது ஆகாது என்று அவர் கழிக்க மாட்டார். அவனுடைய சூட்சம் யாராலும் அறிய முடியாது. நாம் இந்த இடத்தை விட்டு நம்ம ஊருக்கு போவதுதான் நல்லது அப்படி என்றார். ஆனால் அந்த மன்னன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பூவண்டருக்கு எதிர்மொழி சொல்லுகின்றான். வேதமாம் கலைகள் தேர்ந்த மேற்சாதி, அதாவது மேல்குலம் என்று சொல்லக்கூடிய இனத்திலே பிறக்காது இந்த சிறுகுலத்திலே எப்படியடா வந்து கடவுள் பிறப்பார்? இது விந்தையாக இருக்கிறது. எனக்கு நீ புத்தி புகட்டுவதற்கா இப்படி வந்து நிற்கின்றாய்? நித்தம் நித்தம் 4 லட்சம் நேடிய பொன்களை இட்டு சத்திரச்சாலைகள் தோறும் தர்மம் அளித்து வருகின்ற, சித்திர திருநாள் நித்தம் செய்து வருகின்ற இந்த குலத்தை தள்ளி நித்தியம் வேலை செய்து பிழைக்கின்ற இழிகுலத்திலே கடவுள் வந்து பிறப்பாரா? பிரம்மனுக்கு சமமான பிராமண குலம் இருக்கிறது. அதை தள்ளிவிட்டு மற்றொரு இனத்திலே எப்படியடா இறைவன் வந்து பிறப்பார்? வராகமாய் உதித்த மாயன் மனுவென பிறக்க மாட்டார். என் முன்னால நின்று இந்த வாசகத்தை சொல்வதற்கு உனக்கு அவ்வளவு தைரியமா? அதாவது பன்றியாக பிறந்தாலும் பிறப்பாராம், இந்த குலத்திலே மனிதனாக பிறக்க மாட்டார் என்று சொன்னால், அந்த மன்னன் சாதி துவேஷத்திலே சாதி என்ற பேய் பிடித்து ஆட்டுகிற நிலையிலே அவன் செயல்பட்டான். அப்படிக்கு ஒத்த மாயன் கலியுகத்திலே இனி வரமாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார் தெரியுமா? காரணமான மாயன் கலியுகம் வருமென்றெண்ணி நாரணம் பயந்து ஓடி நல்மலை ஏறி மானாய் வாரணநாதன் அம்பாள் எய்து இனி இந்த உலகத்துக்கு வரமாட்டேன் என்றல்லவோ சென்றார். மன்னவா, மழுப்பி பேசுவதற்காக நான் வரவில்லை. அப்படி பேசி எனக்கு அதிலே ஒரு ஆதாயமும் தேவையில்லை. ஒன்று மட்டும் உண்மையை சொல்லுகின்றேன். உமக்கு தூண்டல் சுவாமி தோப்பிலே வளர்கிறது, தெச்சனாபதியிலே வளர்கிறது. நான் சொல்லுவதை கேளாமல் அங்கு போய் அந்த பண்டாரத்தை நீ தொட்டால் போதும், உன் கையினாலேயே கத்தியை கொண்டு உன் கழுத்தை வெட்டிக் கொள்வதற்கு சமம் அன்னவா. இது உண்மை இல்லை என்றால் என் வீசையை அறிந்து தருகிறேன். வீசையை ஒத்த பக்கத்து வீசையை எடுத்துறேன். அது அல்லாமலும் உன்னுடைய 4 வகையான படைகளையும் இழந்து, நாடு நகரம் இழந்து, செல்வங்களை எல்லாம் இழந்து, செல்வாக்கு இழந்து, உனக்கு அதிகப்படியான நோய்பிணிகள் உன்னை பற்றி, அதனால் நீ வேதனைப்பட்டு செத்து இறந்து நரகத்திலே போவாய். இது இந்த பூவண்டன் சொல்லுகிறான் என்று நீ எண்ணாதே, நாராயணர் உரைத்தார் என்று அந்த சபையிலே பூவண்டர் மன்னனுக்கு எடுத்துரைத்தார். பூவண்டர் சொன்ன அந்த முறைகளை எல்லாம் கேட்டு கோபப்பட்ட மன்னன் பூவண்டரை இழுத்துக் கொண்டு போய் வல் விலங்கிலே சேருங்கள், கொலு விலங்கிலே போடுங்கள் அப்படி என்றும், எனக்கு சிங்கத்தண்டிகை சிங்கப்பல்லாக்கு எடுத்துக் கொண்டு வாருங்கள், நானே நேரடியாக சாணன சாமியை பார்த்து சிறைபிடிக்கப் போகிறேன் என்று சொல்லி எழுந்தார். இதுவரையிலும் ஐயாவை பற்றி தவறுதலான காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் பயந்தே போனார்கள். இந்த மன்னன் அங்கு போகிற போது அவரை பார்த்தால் இவர் தெய்வம்தான், இவர் கடவுள்தான் அப்படி என்று வணங்கி நாம் பதமும் வாங்கிட்டு வந்துடக்கூடாது. அப்படியானால் நம்முடைய ஆயுள் குறைந்து விடுமே, தூக்கிலே போட்டு விடுவானே அப்படி என்று பயந்து, மன்னவா தாங்கள் அங்கு போக வேண்டாம், நீங்கள் போகிற போது அந்த சாணன சாமிக்குத்தான் பெருமை, தங்களுக்கு சிறுமை. ஒரு நாட்டை ஆளுகின்ற மன்னவன் ஒரு பண்டாரத்தை சிறைபிடிப்பதற்காக நேரடியாக போகிறான் என்றால் அது நமக்கு சிறுமை அல்லவா? தாங்கள் போகக்கூடாது. இதோ கடிகன் இருக்கிறான் கவுட சாஸ்திரி, அவனை அனுப்பி வைப்போம், அவன் தலைமையிலே 4 வகையான படைகளை கொடுத்து. மன்னவா தாங்கள் அங்கு போக வேண்டாம், நீங்கள் போகிற போது அந்த சாணன சாமிக்குத்தான் பெருமை, தங்களுக்கு சிறுமை. ஒரு நாட்டை
ஆளுகின்ற மன்னவன் ஒரு பண்டாரத்தை சிறைபிடிப்பதற்காக நேரடியாக போகிறான் என்றால் அது நமக்கு சிறுமை அல்லவா? தாங்கள் போகக்கூடாது. இதோ கடிகன் இருக்கிறான், கவுட சாஸ்திரி, அவனை அனுப்பி வைப்போம். அவன் தலைமையிலே 4 வகையான படைகளை கொடுத்து விடுவோம். அவனே போய் சிறைபிடித்து வர வேண்டும், அதுதான் நல்லது என்று எடுத்துரைத்தார்கள். மன்னனும் அதை ஒத்துக்கொண்டு கவுட சாஸ்திரியை அனுப்பி வைக்கின்றார். 4 வகையான படைகளோடு அந்த கடிகனும் ஐயாவை சிறைபிடிக்க புறப்பட்டான். அதே வேளையிலே ஐயா இங்கே என்ன செய்கிறார்? அதாவது இது நாள் வரையிலும் இந்த மக்களிடத்திலே வந்து வாழ்ந்திருந்த அந்த வாழ்வு பலித்திருக்கிறதா, அன்பன் யார் வம்பன் யார் என்பதை தெளிவதற்காக வேண்டி ஐயா அங்கு ஒரு திருவிளையாடலை நடத்துகிறார். ஐயாவை சிறைபிடிப்பதற்காக மன்னன் ஏவிவிட்ட ஆள்கள் சுவாமி தோப்பு நோக்கி புறப்பட்டு விடுகிறார்கள். அதே நேரத்திலே ஐயா சுவாமி தோப்பிலே என்ன செய்கிறார்? கூடியிருந்த மக்கள் யாரையும் கெணியாமல், நாட்டை கெணியாமல் இருந்த இடத்தில் இருந்து எழுந்திருந்து கிழக்கு நோக்கி ஓடுகிறார். பண்டு பிறந்த பால்கடலை நோக்கி ஓட துணிந்தார் ஒரு வேஷம் போட்டு. ஆடை இல்லாமல், அறக்கயிறு இல்லாமல், நாட்டை கணியாமல், மக்களை கணியாமல் அவர் போகிறதை பார்த்தா எதற்கோ பயந்து ஓடுவது போல இருக்கிறது. அங்கிருந்த மக்களிலே ஐயா பேரிலே அதிக அன்பு வைத்திருந்தவர்கள் எண்ணுகின்றார்கள், காரணம் இல்லாமல் எம்பெருமான் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார், இதில் ஏதோ ஒரு பெரிய காரியம் இருக்கிறது, ஆதலால் தான் இப்படி ஓடுகிறார், நாமும் அவரையே தொடர்ந்து ஓடுவோம் அப்படி என்று எண்ணி அந்த மக்கள் எல்லாம் ஐயாவை பின்தொடர்ந்தார்கள். தேடறிய நல்லோர் சேவித்து பின்வரவே ஆகாத நீச அநியாய பாவியர்கள் ஆங்காங்கு கூடி நின்று வாயார பேசி வம்பு உரைத்தார்கள். பதறி இவன் ஓடுகிறான், காரணம் படை வருகிறான். இவனை சிறைபிடிக்க வேண்டும் என்று அனந்தபுரத்து மன்னர் சுவாதி திருநாள் படையை விட்டிருக்கிறார். இதை அறிந்து இவன் ஓடுகிறான். சுவாமி என்றார் நருட்படைக்கு தோற்றுமிக ஓடுவானோ? இத்தனை நாளும் இவனை நம்பி இருந்தது பாழாகிவிட்டது. பேயனுடைய பேச்சை நாம் பிரமாணமாக அல்லவோ கேட்டு இருந்து விட்டோம், நியாயமது கெட்டோம், இன்னும் நாம் இவனை நம்பக்கூடாது என்று நெடுந்தூரம் நீசகுலத்தவர்கள் பேசி வைது சென்றார்கள். தேசமதை ஆளும் செல்ல வைகுண்டருடைய சூட்சத்தை அறியாத நீசர்கள் அப்பன் நந்தியை மறந்து வெறிகொண்ட பேயன் என்று பேசினார்கள். அன்பையும் வம்பையும் பார்த்து கொண்ட எம்பெருமான் எமக்காக மக்கள் என்றைக்கும் வாழ்வார்கள் என்றும், வாயார வம்புரைத்த நீசகுலம் முழுதும் செத்திறந்து முன்பு விதியால் தீ நரகத்திலே சேர்வார்கள் என்றும் எண்ணி மனதுக்குள்ளாக அடக்கிக் கொண்டு நந்தினமாக ஐயாவை பின்தொடர்ந்து வந்த அந்த அன்பு உள்ளங்களை பார்த்து சொல்லுவார், மக்களே, என்னை பெற்ற தாதா என்னை பால்கடல் உள்ளே அழைக்கிறார், நீங்கள் சற்று இந்த கரையிலேயே நில்லுங்கள், நான் அவரை போய் பார்த்து வருகிறேன் அப்படி என்று மக்களை எல்லாம் கடற்கரையிலே நிறுத்திவிட்டு கடலுக்குள்ளாக சென்றார் எம்பெருமான். அந்த தந்தையாகிய நாராயணமூர்த்தியை கண்டு வணங்குகின்றார். அப்பனே, ஒப்பில்லாத அலைகடல் துயின்றமாயா, செப்பவும் தொலையா நாமம் சீமையெங்கும் விளங்கப் பெற்றவனே, தப்பரவில்லாத என் தகப்பனே கேளுமையா, எப்போ நான் விளங்கி உந்தன் ரத்தின சிம்மாசனத்திலே ஏறுவேன். தாங்கள் இட்ட உபதேசத்தின் பிரகாரம் நடத்த வேண்டிய தவத்தை 5 வருடங்கள் நடத்தி நிறைவு செய்து விட்டேன். ஆண்டு 2 ஆச்சு. மேலும் மாதங்கள் ஆ 14 ஆவென்றால் 8 2 14 28 ஆக 36 மாதங்கள், 3 வருஷங்கள். முதலாவது 2 வருஷம், பின்னாலே 3 வருஷம், 5 வருடங்கள் ஆகிவிட்டதப்பா.
குரு உபதேசம் வைத்த ஆண்டு இன்னும் நிறைவேறவில்லையோ அப்படி என்று தந்தையை பார்த்து கேட்டார். அந்த தந்தை சொல்லுகின்றார், இப்படி மகன்தான் சொல்ல இருகையால் மகனை ஆவி முப்படி தவத்தால் வந்த முதலன தழுவி கூர்ந்து எப்படி என்றோ நீயும் ஏங்கவே வேண்டாம் அப்பா, ஒப்பில்லா சிங்காசனம் உனக்கென வளருதப்பா. வைகுண்டராஜர் தந்தையை வணங்கி இத்தனையும் கேட்டவுடனே ஓடி வந்து மகனை ஆற தழுவி கொண்டு, நான் செய்த தவத்தால் வந்த என் சொத்து, என் முதல், எல்லாவற்றுக்கும் முதலானவன் நீயே இப்படி சந்தேகப்படலாமா மகனே? எப்படி என்றோ நீ ஏங்க வேண்டாம், பதற வேண்டாம். உனக்காகவே ஒப்பில்லாத சிம்மாசனம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. மகனே, இந்த கலியை விட்டு என்றைக்கு நீ முழித்து குதித்து வருகிறாயோ அப்பொழுது நான் வந்து உன்னை தாங்கி எடுத்து தனது தாயிடம் நிறுத்தி பாங்கில் உதித்த மகனாகிய உனக்கு நான் அந்த பட்டத்தை சூட்டுவேன். அந்த தர்மபதியினுடைய அழகு அலங்காரம் வகைகள் இன்னதுதான் என்று சொல்லி தொலையார். கண்ணை பறித்து நீசனுடைய கருவை அறுத்து என்றைக்கு நீ இந்த கலியளித்து வருகிறாயோ அன்றிலிருந்து நான் உன்னை எண்ணும் வளர வாழ வைப்பேன். இது உண்மை மகனே. அல்லாமலும் இந்த மண்ணில் உள்ளவர்கள் அறியும்படியாக இந்த கலியிலே நீ கன காட்சிகளை எல்லாம் நடத்தப் போகிறாய். பொல்லாத நீசர்கள் அதை கண்டு புண்ணில் கதிர்பட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல இந்த காட்சி அவர்களுடைய கண்ணிலே பட்டு உழைந்து உழைந்து நித்த நித்தம் செத்து மடிவார்கள். ஆனால் தர்ம காட்சி, தர்ம பவுசு, தர்ம சிம்மாசனம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று நீ ஏங்கவே வேண்டாம். இன்னும் ஒன்று சொல்லுகிறேன் மகனே, நீ இப்பொழுது தவம் இருந்த இடத்தில் மகனே நீ தவம் இருக்கின்ற இடத்திலே இப்பொழுது சென்றால் உலகம் அறியும்படியாக நீசர்கள் வந்து உன்னை கையை பின்தாக்கி கட்டி இறுக்கி இழுத்துச் செல்வார்கள். மனுவை வசை சொல்லி அடிப்பது போல உன்னையும் ஏசி பேசி அடிப்பார்கள். நீ தனுவை அடக்கிக் கொண்டு இரு, சற்றும் புதுமை காட்டி விடாதே. கொண்டு போய் உன்னை தண்டனை தந்து சிறையிலே அடைப்பார்கள். 3.25 மாதம் சிறை தண்டனை தருவார். ஆனால் அவன் இடையிலே நீ போ அப்படி என்று உன்னை சொல்லுவான். ஆனால் நீ இடையில் வந்து விடாதே, அது ஒரு தோஷம். எனவே நீ 3.25 மாதம் அங்கே இருந்து சோதனைகளில் எல்லாம் வென்று கலிநீசனை வென்று மீண்டும் உன்னை அன்பால் தேடி இருக்கின்ற மக்களிடத்திலே நீ வருவாய். ஆனால் அவன் என்ன சொன்னாலும் செய்தாலும் இதுக்கெல்லாம் நீ பின்னாலே அனுபவிப்பாய் என்று மட்டும் மனதிலே நீ எண்ணி அகமகிழ்ந்து இருந்து மீண்டும் மக்களிடத்திலே வந்து அன்பான மக்களுக்கு கடற்கரை ஓரமாக தவத்துக்கு உறுதி கொடுக்க வேண்டும். அதைத்தான் 7 மாதங்கள், அதாவது 6 மாதம் வாகையம்பதியிலும் 1 மாதம் முட்டப்பதியிலும் அந்த மக்களுக்கு ஐயா தவத்துக்கு உறுதி கொடுத்தார். இதை 7 மணிக்கு விடை கொடுத்து பின்பால் அவரை அருகலைத்து புஜத்தில் அடுக்க இருந்திடினி. அந்த தவத்திலே வென்ற அந்த மக்களுக்கு ஐயா துவையல் பண்டாரம் என்ற பட்டத்தையும் கொடுத்து அவர்கள் புஜத்திலே இருந்து அவர் தோளிலே இருந்து அவருக்குள்ளாக இருந்து அந்த மக்களை எல்லாம் ஐயா வழி நடத்தினார். அவர்கள் பேராலே பின்னாலே பெரிய பெரிய அன்ன தர்மங்களை எல்லாம் ஐயா நடத்தி வைத்தார்கள். இப்படி அந்த தவத்துக்கும் வழி சொல்லிவிட்டு அடுத்தபடியாக சொல்லுகின்றார், மகனே இதற்கு மேல் உனக்கு இருக்கின்ற சிறப்புகள் என்ன தெரியுமா? இன்னும் அந்த மகனுக்கு சில உபதேசங்களை
தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகின்றார். மகனே, இன்னும் சில நாளிலே உன்னை இந்த உலகத்திலே காணாமல், ஐயோ காணவில்லையே, கெடுத்து விட்டானே, ஏமாற்றி விட்டானே என்று சிலர் பிதற்றுவார்கள். நாட்டு மக்களினுடைய நல்ல அன்பை அறிவதற்காக வேண்டி நீ புழுத்து சொரிந்தவனைப் போல கால்கரங்கள் எல்லாம் நடுங்கி யாரும் இல்லாத அனாதை போல கிடப்பாய். அப்பொழுதும் நீசர்கள் கூடி கூடி சொல்லுவார்கள், ஷானா சாமிக்கு சாவாறு ஆகி போச்சு, இனி சீக்கிரமாக செத்தே விடுவான் என்று சொல்லுவார்கள். ஆனால் நல்ல அன்புள்ள பக்தி கொண்ட நம்முடைய மக்கள் எல்லாம் வந்து உன்னை தூக்குவார்கள், தொடைப்பார்கள், அன்னம் பால் பழம் தருவார்கள், ஆடை பெய்வார்கள். இதையெல்லாம் நீ இந்த உலகத்திலே காணப்போகிறாய். அது அல்லாமலும் பெண்கிளரை கெட்டி பெரும்புவியோர் தான் அறிய மங்கையோடு சண்டையிட்டு மஞ்சீமையோர் அறிய தெருவில் கரையேறி தேவியரை தான் கூடி கருவில் உருத்திரண்டு கண்ணாள தான் பிறந்து சீமை நருளறிய தேசந்தனிலே நீ ஆண்டிருப்பாய். இது மனுக்கள் முறை போலே புவியிலே நீ வாழுவாய். எல்லாம் உனக்குள்ளே அடங்கும் மகனே. நாட்டிலே உனக்கு சிறப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆணும் பெண்ணோடு அன்புற்றிருக்கிற காலத்திலே மாஞாலத்திலே இருந்து வாகனத்தேர் வரும். செல்ல திருவோடும் செம்பவள மாலையுடன் வாகனத்தேரும் வரும் மாஞாலத்திலிருந்து. காணுவோர் காண்பார், காணாதார் வீணாவார், தானுவே நீ ஒருவன் தானாக ஆண்டிருப்பார். இன்னும் பவுசு சொல்ல சொல்ல தொலையாது மகனே, பதறாதே. நீ தவம் இருந்த இடத்திலே போயிரு. ஒன்று சொல்லுகிறேன், உன்னை சிறைபிடிக்க வருகிறானே, அவனை கண்டு நீ பயப்பட வேண்டியதில்லை. அவன் உன்னை கட்டி இழுத்துக் கொண்டு போய் ஒருவன் முன்னாலே விடுவான். அவனிடத்திலே நீ சற்று பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் மகனே என்று உபதேசித்து மகனை கடலில் இருந்து கரையிலே கொண்டு சேர்க்கின்றார். கரையிலே திரளான மக்கள் கடலுக்குள் சென்ற ஐயா சீக்கிரமாக வர வேண்டுமே என்று பக்தி செய்திருந்தார்கள். அதில் ஐயா சொல்லுகிற போது, கரையில் திருநெல்வேலி அரகரா என்ற சத்தம் கல்லும் உருகிடுமே சிவனே ஐயா. சிவசிவா அரகரா, சிவசிவா அரகரா என்ற திருமுறையத்தினுடைய ஓசை கேட்டு கல்லும் உருகியதாம். அந்த அளவுக்கு பக்தியோடு அந்த மக்கள் எல்லாம் ஐயாவை எதிர்பார்த்து நின்றார்கள். ஐயாவும் கரையிலே வந்து அந்த மக்களை அன்புடன் அருகழைத்து கூட்டி வருகிறார். படந்தார மார்வன் பண்டு தவம் இருந்த தலத்திலே வந்து சுவாமி தவம் இருந்தார். இனி கலிநீசன் பிடிக்க வருகிறார். அதுக்கு முன்னால ஐயா மக்களுக்கு உபதேசம் சொல்லுகிறார். அவன் வந்து என்ன என்ன வேதனைகளை செய்தான், எப்படி ஐயாவை கட்டி இழுத்து கொண்டு போகிறான் என்பது இந்த வாசகத்தினுடைய தொடர். ஐயா வைகுண்ட சுவாமி தாம் ஏற்று வந்த 6 வருட தவத்தில் 5 வருட தவங்களை நிறைவு செய்து மக்களுக்கு அறிவு சொல்லிக் கொண்டிருக்கின்ற காலத்தில் அனந்தபுரத்தை அப்பொழுது மன்னனாக ஆண்டு கொண்டிருந்த சுவாதி திருநாள் நாடுநகர் சோதிப்பதற்காக சுசீந்தரத்தில் தானுமாலயமூர்த்தி ஆலயத்திலே வந்து சபை கூட்டியிருக்கின்றார். மந்திரிமார்களை அழைத்து இந்த பகுதிகளை பற்றி தெரிந்தனவற்றை சொல்லுங்கள் என்று அந்த மன்னன் அவர்களை பார்த்து கேட்க, அதுவரையிலும் ஐயாவுக்கு எத்தனையோ பல தொல்லைகளை செய்து அவர்களை விரட்டிவிட வேண்டும் அல்லது அவரை கொன்றுவிட வேண்டும் என்றெல்லாம் சூழ்ச்சி செய்த நீசர்கள் ஒன்று கூடி ஐயாவை பற்றி தவறுதலான கூற்றினை மன்னனிடத்திலே தெரிவிக்கின்றார்கள். சாதி துவேஷத்தாலும் மன பொறாமையாலும் அவரை பற்றி தவறுதலாக சொன்ன கருத்துக்களை மன்னன் உண்மை என்று நம்பி அப்படியானால் அவனை உடனே சிறைபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகின்றார்.
மன்னனால் ஏவப்பட்ட 4 வகையான படைகள் கௌடசாஸ்திரி என்று சொல்லக்கூடிய கடிகனின் தலைமையிலே சுவாமிதோப்பு நோக்கி புறப்பட்டார்கள். அதே நேரத்தில் நீசர்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விவரத்தை வைகுண்டமூர்த்தி பண்டு பிறந்த பிதாக்கடலுக்குள்ளாக சென்று தந்தையாகி ஆதி நாராயணரிடத்திலே அருள் விந்தை என்னும் உபதேசமாக பெற்று வருகின்றார். பெற்று மீண்டும் அவர் பண்டு தவமிருந்த தலத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற போது கையருகிலே நின்ற மக்களை ஐயா சொல்லுவார், மக்களே, இப்பொழுது நீசன் என்னை சிறைபிடிக்க வருகின்றான். அவன் வந்து ஏது வினை செய்தாலும் நீங்கள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. சில நாள் அவனிடத்திலே இருந்துவிட்டு மீண்டும் உங்களை எப்பொழுதும் ஆளுவதற்காக உங்களிடத்திலே நான் வருவேன். சற்று பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள் என்று மக்களுக்கு உரை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலேயே கௌடசாஸ்திரி என்னும் கடிகனின் தலைமையிலே வந்த 4 வகையான படைகளும் சுவாமிதோப்பு வந்து சேருகின்றது. அங்கு என்ன நடக்கிறது என்பதை ஐயா தொடர்ந்து வாசகத்திலே சொல்லி வருகின்றார். மன்னனுடைய ஆட்கள் இங்கு வந்து பார்த்தவுடனே ஐயாவின் முன்னால் பெரும் திரளாக கூடியிருந்த மக்களை பார்த்தார்கள். எல்லாம் இவர்கள் கொடுக்கின்ற இடம்தான், இவர்களால் தான் இவன் பெரியவனாகிவிட்டான் என்று அந்த மக்கள் பேரிலே முதலாவது அவன் கோபப்படுகிறான். இவர்களை வேதனைப்படுத்த வேண்டும் என்று அந்த மக்கள் கூட்டத்துக்குள்ளாக குதிரைப்படையை ஏவிவிட்டார். குதிரை மேலேறி வந்து சாட்டையால் அந்த மக்களை எல்லாம் அடித்து வேதனைப்படுத்தினான். மக்களெல்லாம் அந்த அடியை வாங்கிக் கொண்டு வேதனையோடு இருக்கின்ற அந்த வேளையிலே, ஏனென்றால் ஐயாவே சொல்லிவிட்டார், அவன் வந்து ஏதுவினை செய்தாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று. அப்படி பொறுமையாக இருந்த மக்களை சோதிக்கின்ற நிலையிலே அந்த கெடுநீசர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓடி வந்து அவிழ்ந்த துணியோடு ஐயா இருக்கின்ற உபாயத்தை கூட அறியாத நீசர்கள் 6 கால் தொட்டிலே அவர் கவிழ்ந்திருக்கின்ற அந்த வேளையிலே அவருடைய தலைமுடியை பிடித்து அசைத்து தரையிலே இழுத்து தள்ளுகின்றார்கள். கம்பு கொண்டு அடிக்கின்றார்கள், காலால் எட்டி உதைக்கின்றார்கள், வெடிப்புடங்கால் விழாவிலே இடிக்கின்றார்கள் நீசர்கள். குதிரை வீரன் சாட்டையால் எம்பெருமானை வந்து வீசுகிறார். அவர் தேகமெல்லாம் நொந்து உழன்று தரையிலே கிடக்கின்ற நிலையை இந்த அன்பு கொண்ட மக்களால் பார்த்து பொறுத்திருக்க முடியவில்லை. உணர்ச்சி வசப்பட்டார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? நாம் இங்கிருக்கின்ற பேர்கள் எல்லோரும் மொத்தமாக திரண்டு எழுந்தால் இவர்கள் ஆளுக்கு ஒருவன் ஆவானா? அத்தனை பேரையும் பிடித்து இந்த மரங்களிலே கட்டி வைத்து விட வேண்டும் என்று சான்றோர் கூட்டம் தார்மீக பாய்த்து வீறு கொண்டார்கள். படைக்கு திரள் போல கையை ஓங்கிக் கொண்டு அந்த படைகள் பேரிலே மோதினார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த எம்பெருமான் இத்தனை நாள் இந்த மக்களிடத்திலே வந்திருந்து பொருதி 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 பெரிது, பொருதி உடையவரே பூலோகம் ஆழ்வார்கள், மன உறுதி வேண்டும், அடக்கம் வேண்டும் என்றெல்லாம் இவர்களிடத்திலே சொல்லி பிரயோஜனமில்லையே, இவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு விட்டார்களே என்று கோபப்படுகிறார். கோபப்பட்டாலும் இந்த கோபத்தால் இங்கு என்ன சாதிக்கப் போகிறோம் என்று புத்தியால் அந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு அந்த மக்களுக்கெல்லாம் ஜீவனம் போல் உள்ள புத்தியை சொல்லுகின்றார். பொறுத்து இருந்தவரே பெரியோரே ஆகுமக்கா, இவர்களை எல்லாம் அறுத்து விடவென்றால் எனக்கு அது ஒரு பெரிய காரியமா, அபூர்வமா? வம்பு செய்வதை பார்த்து வதைக்க வந்தேன் அந்த குலங்களை. அன்பு குடிகொண்ட அதிக மக்கா, நீங்களெல்லாம் பொறுத்து இருங்கோ, பூலோகம் ஆள வைப்பேன் என்றார் எம்பெருமான். இந்த மொழிகளை கேட்டு ஐயையோ, ஐயா சொன்ன பொறுமையை கடைபிடிக்க இயலாது, உணர்ச்சி வசப்பட்டு விட்டோமே என்ற அந்த சான்றோர் குல மக்கள் ஓங்கிய அந்த கையை தாழ்த்திக் கொண்டு அந்த வேகத்தை அந்த வீரனை தணிப்பதற்காக வாயிலை வைத்து கடித்துக் கொண்டு பின்னே விலகி நின்றார்கள். பெரியவனே தஞ்சம் என்று மக்கள் விலகியவுடனே அந்த நீசர்கள் என்ன செய்கின்றார்கள்? மக்களிடத்திலே எம்பெருமான் பொறுமையை பற்றி எடுத்துரைத்து சற்று பொறுத்திருங்கள் என்று சொன்னவுடனே அந்த மக்களும் பின்னாலே விலகி நின்றார்கள். நீசர்கள் பார்க்கிறார்கள்,
இவனை ஏது வினை செய்தாலும் கேட்பதற்கு இங்கு யாருமில்லை. இவனை நூல்கயிற்றால் கட்டி இறுக்கி கொண்டு செல்ல வேண்டியதுதான் என்று எண்ணி பின்தாக்கி கைகளை நூல்கயிற்றால் கட்டி பகல் கள்ளனைப் போலே தெருவிலே இழுத்துச் செல்லுகின்றார்கள்.